ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்குமா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எக் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ பேனில் தண்ணி வச்சுருக்குறேன், அது நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் 10 முட்டை சேர்க்குறேன். இதை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ வெந்துடுச்சு நல்லா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டைன் பண்ணி தோலை உரிச்சிக்கலாம். இப்போ எல்லா முட்டைக்கும் இப்படி லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் உருகுனோடனே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது தோல் உரிச்ச முட்டையை சேர்த்து நம்ம 1 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ உப்பு சேர்க்கல. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 4 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே இதை ஆற வச்சு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் ஜாரில் சேர்த்து இது கூட ஒரு கை கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 4 ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, ஒரு 5 லவங்கு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து இது கூட மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு பீஸ் தேங்காய், முந்திரி, பாதாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா இது சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நம்ம தயிர், தேங்காய், முந்திரி, பாதாம் இப்படி அரைச்சி சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா சுண்டி இருக்க மசாலா. இப்போ இந்த டைமில் நான் ஜார் அரிசி அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினேன். இப்போது நல்லா நம்மளுக்கு மசாலா நல்லா கொதித்து நல்லா மணமாக இருக்குது. இந்த டைமில் வதக்கி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம், பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட எக் கறி கொழும்பு ரெடி. நல்லா மணக்க ரொம்ப சூப்பரான முட்டை கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இதை ஒன்ஸ் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வெறும் சாதத்தில், சப்பாத்தி, தோசை, கீ ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.